அனைவருக்கும் வணக்கம். என் பேர் நித்யா. இன்றைக்கி கொல்லையில் மழை பெய்ஞ்சதுக்கப்புறம் வெயில் அடிச்சுதான் சரி வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு பார்த்தா எலுமிச்சை பழம்லாம் சின்ன சின்ன பிஞ்சு வச்சுருக்கு. நிறைய வச்சுருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் பெருசான எலுமிச்சை பழமும் இருக்குது. இந்த எலுமிச்சை பழம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். லெமன் ரைஸ் ரொம்ப பிடிக்கும். அந்த பூண்டு துவையலுக்கெலாம் இந்த எலுமிச்சை பழத்தை கட் பண்ணி பிழிஞ்சு விட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பிரியாணியில் பிழிஞ்சு விடுவோம். எலுமிச்சை லெமன் பாதி பிழிஞ்சு விடுவோம். ஒரு படி அரிசிக்கு பாதி லெமன் பிழிஞ்சு விடுவோம். லெமன் வாசனை ரொம்ப பிடிக்கும். லெமன் ஜூஸ் வந்து எப்போயாவது குடிப்பேன். லெமன் ஜூஸ் வந்து ரொம்ப பிடிக்கிறது கிடையாது, எப்போயாவது குடிப்பேன். இந்த லெமன் வாசம் நல்லாயிருக்கும். வெள்ளி செவ்வாய் வாசலில் கட் பண்ணி வைக்கிறதுக்கு பயன்படுத்துவோம். லெமன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மரம். அந்த இலோட வாசனை ரொம்ப பிடிக்கும். அதான் பார்த்துட்ருக்கேன். நிறைய பிஞ்சு வச்சுருக்கு. லெமன் நிறைய பிஞ்சு வச்சுருக்குது. எலுமிச்சை பழம் வந்து இது வந்து நல்லா பெருசு பெருசாக காய்க்கும். ரொம்ப பெருசாக இருக்கும் இந்த பழம். முத்தின பிறகு பழுத்து அதாவே கீழே விழுந்துடும். நம்ம பறிக்கணும் கூட கிடையாது. நல்லா பழுத்து கீழே விழுந்துடும். அதுக்கப்புறம் வந்து எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். அம்மனுக்கும் எலுமிச்சை பழம் மாலை தான் கட்டி போடுவாங்க. 54, 108 இது மாதிரி கட்டி போடுறது. நிறையா பழம் இருக்கும்போது சூளத்துலேயும் போய் வெள்ளி செவ்வாய் அந்த எலுமிச்சை பழத்தை குத்தி வைப்போம். ஒரு மங்களகரமான ஒரு பொருளாக எலுமிச்சை பழத்தை நம்ம பார்க்குறோம். திருஷ்டி கழிக்கிறதுக்கும் பயன்படுத்துவாங்க. நிறைய எலுமிச்சை பழம் மரம் இருக்குது இங்கே. இந்த வீட்லேயே 2 இருக்குது. இது வந்து சின்னதாக இருக்குது. இது இன்னும் காய்க்க ஆரம்பிக்கல. இந்த மரம் தான் காய்ச்சிருக்கு. நல்லா மொத்தமாக இருக்குது கீழே. இந்த மரம் இப்போ தான் வளர்ந்துக்கிட்டுருக்கு. ஒன்றும் பக்கமாக இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பெருசாக வளர்றதில்ல. அதுக்கப்புறம் பழைய வீட்டில் பார்த்திங்கன்னா 4 எலுமிச்சை மரம் இருக்குது. நம்ம எலுமிச்சை பழம் கடையில் கொண்டு போய் எங்கள் கிராமத்துலேருந்து பக்கத்தில் தான் இருக்குது. கொண்டு போய் கொடுத்தா 1 ரூபாய்க்கு தான் எடுத்துப்பாங்க. ஆனால் அவங்க 5 ரூபாய்க்கு விற்பாங்க. இங்கேயே கீழே அரசூர் தான். அங்கேயே அப்படி தான். வெளியிலலாம் விற்றோம்னா நிறைய காசு வரும். ஆனால் கொண்டு போகிறது கிடையாது, பக்கத்துலேயே விற்றுறது. ஜூஸ் கடையிலலாம் மொத்தமாக வாங்கிக்கிறாங்க. அதனால் நம்மள்கிட்ட வாங்க மாட்டாங்க. இல்லைனா ஊறுகாய் போடுங்க அப்படிவாங்க. ஊறுகாய் நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் ரொம்ப அருமை நமக்கு கொஞ்சமாக தான் தெரியும். ஊறுகாலாம் போடுறதில்ல. போட்டாலும் யாரும் சாப்பிட மாட்டேறாங்க ஊறுகாய். அதோட இருக்குது. யாருக்காவது கேட்டால் கொடுப்போம். வெளியூருக்கு எங்கேயாவது ஊருக்கு போகும்போது எடுத்துகிட்டு போவோம். உறவினர்களுக்கெல்லாம் கொண்டு போய் கொடுப்போம். அவங்க பயன்படுத்திக்கிட்டோம். ஏன்னா அங்கெல்லாம் விலை கூட இருக்கும். நம்ம வீட்டில் காய்ச்சி பழம் அதெல்லாம் கொடுத்துடுவோம். நம்ம வீட்டுக்கு வரவங்கள்ட்டும் அப்படியே கொடுத்துடுவோம். நண்பர்கள் உறவினர்களுக்கு கொடுத்துடுவோம், பயன்படுத்திக்கிட்டோம்னு. நார்த்தை மரம் தான் இங்கே இல்லை. ஒன்று வாங்கி வைக்கணும் எங்கள் வீட்டில். நார்த்தை இலை துவையல் ரொம்ப பிடிக்கும். நார்த்தை ஊறுகாயும் ரொம்ப பிடிக்கும். அந்த வந்து உரப்பு ஊறுகாய் ஒன்று போடுவாங்க, அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு ஊறுகாய் அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். நார்த்தம்பழத்தில் சாதமும் கிளறி நான் சாப்பிடுவேன். அது ஒரு விதமாக டேஸ்ட்டாக இருக்கும். நார்த்தை மரம் தான் ஒன்று வாங்கி வைக்கணும். நன்றி, வணக்கம்.